100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? மேலும் தற்பொழுது இந்த உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு தொடர்பான விசாரணையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் தோரணக்கால்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறி வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவருடைய சகோதரர் எம்.ஆர். சேகர் உட்பட 7 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பிறகு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் புகாரில் கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் அரசியல் பழிவாங்கக்கூடிய நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அவரை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் இன்றைக்கு இந்த மனு மீது நீதிபதி ஜெயச்சந்திரன் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகரினுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கில் சாட்சிகள் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக தெரிவித்த நீதிபதி எம்.ஆர். சேகரை கைது செய்து விசாரிப்பது குறித்து புலன் விசாரணை அதிகாரியின் முடிவுக்கு விட்டுவிடுவதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.